அன்பான இனிய உறவுகளே, தங்கமேல பிடிச்சி தவிடு பொடி ஆக்குறாரு சரவணே. எப்படி உன் அப்பன் வரப்போச்சு, நான் எவ்வளோ சொன்னேன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து பார்த்தா இல்லைம்மாம்மா, அப்பா வீட்டு கஷ்டத்துக்கு இங்கே பாரு, உங்கள் அப்பா மூஞ்சி பார்க்கவே பிடிக்கல, அவர் பண்ணுற அலப்புறெல்லாம் ஓவராக இருக்குது, வேணும்னா அப்படிங்கல வேணா உங்கள் வீட்டு கஷ்டம் தானே போக்கணும், நீ வந்து வேலை பாரு, உங்கள் அப்பாவை வர வேணான்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே பார்க்குறாங்க தங்கமேலு, ரொம்ப நன்றி மாமா, நான் வேணா வந்து நான் சம்பாரித்து அவங்களுக்கு கொடுத்துக்கிறேன், அப்பா வர வேணான்னு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பிடுறாங்க. அங்கே போனால் பார்த்தா பழனிட்டே, என்னடா தங்கமேல் வந்திருக்கு? ஆமாப்பா, ஆமாம்மாம்மா வேலைக்கு வந்திருக்கா, ஏண்டா அவள் வர்றது உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. தெரியும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, தங்கமேலு வாமா வா 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 வா, நீ வந்து கல்லால் உட்காரு, பாண்டியன் இல்லைங்கிறக்காண்டி என்னென்னலாம் பண்ணுறாங்க பாருங்க, அப்படியே உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சேன்னு அப்பா இப்போ தான் ஓனரம்மா நீ உட்காந்ததுக்கப்புறம் தான் கடையே ஜொலிக்குது அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க சரவணனும் பழனியும், ஐயோ இவன் பண்ணது அலப்பற பார்த்தான்னு இப்போ இவ வேறையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. கரெக்டாக பார்க்குறாங்க. இங்கே பாரு, அப்பா வந்தானா ஓவர் பிரச்சனை ஆயிரும், மரியாதை எந்திரு அப்படின்னு தங்கமேல பிடிச்சி திட்டுறாங்க. இல்லைம்மாம்மா நான் ஒன்றும் உட்காராலும் எந்திரிக்க, அவங்க அப்பங்கிற மறுபடியும் உட்காருமா உட்காருமா அப்படின்னு உட்கார வைக்க, பாண்டியன் வந்த கையோட தங்கமேல் வேகமாக எந்திரிக்குது. நீ உட்காருமா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பங்கிற உட்கார சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தா இல்லைப்பா நீ சும்மா இருப்பா அப்படின்னு வேகமாக எந்திரிக்க, நீ உட்காரியா இல்லையா அப்படின்னு சொன்ன கையோட, என்னம்மா நடக்குதுங்க, நீ எதுக்கு இங்கே வந்து அப்படின்னு பாண்டியன் தங்கமேல பார்த்து கேட்குறாங்க. இல்லைம்மாம்மா அது வந்து இனிமேல் நானும் வேலைக்கு வரலான்னு இருக்கேன். என்னது வேலைக்கா? நான் இந்த பக்கத்து கடைக்கே நம்ம வீட்டு பொம்பளைங்க வரக்கூடாதுன்னு இருக்கேன், இதில் வேற நீ வேலைக்கு வர்றியா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மாம்மா அது வந்துமாம்மா அப்படிங்கிறாங்களா. இங்கே பார், என்ன நினச்சிட்டு இங்கே வந்துட்டு இருக்க அப்படிங்கிற. சம்மந்தி என் புள்ள வேலைக்கு வரட்டுமே அப்படி இப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை, மரியாதை கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே பழனியும் சரவணனும், அப்பா அது இல்லைப்பா, அவளுக்கு அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றா, அதுக்காக தான் வேலைக்கு வந்தா அப்படிங்கிறாங்களா. பார்க்குறாங்க, என்னடா என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கல. இல்லைப்பா அது வந்துப்பா அப்படிங்கிறாங்க. டே அதெல்லாம் முடியாது, தங்கமேல் நீ போறியா இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மாம்மா நான் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு போகிறேம்மாம்மா அப்படிங்கிறாங்க. ஐயோ சார் சம்மந்தி நீங்கள் உங்கள் பிள்ளைய போக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி என் பிள்ளையும் வேலை பார்க்கட்டுமே, வேலை பார்த்து எங்கள் குடும்பத்துக்கு கொடுக்க நினைக்கிறா, கஷ்டத்தை போக்க நினைக்கிறா, எங்கள் வீட்டில் கல்யாண கடன் அவ்வளோ கிடக்கு சம்மந்தி, 80 பவுன் நகை போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம்ல, அந்த கடை அடைக்கணும்ல அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ அப்பா ஏப்பா அந்த நகையை ஞாபகப்படுத்துகிற ஐயோ அப்படின்னு சொல்லி நொந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து தங்கமேல வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. டே சரவணா கூட வீட்டில் விட்டுட்டு வாடா அப்படிங்கிறாங்க. அப்பா அது வந்து அவள் போயிடுவாப்பா, டே போடா அப்படின்னு சொல்கிறாங்களா. அடுத்து பார்த்தா சம்மந்தி நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, நாளைக்கு வாங்க பார்த்துக்கலாம், நான் சொல்லி அனுப்புகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாரு. அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன கையோட எல்லாரையும் கூப்பிட்றாங்க. எல்லாரும் வந்துடுறாங்க ஹாலுக்கு. என்னப்பா என்ன என்னடி என்ன பிரச்சனை அப்படின்னு ஆளுக்கு என்ன 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 அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க. தங்கமேலு போயிட்டு உன் வீட்டில் உன் நகை போட்டாங்கல்ல 80 பவுன், அதை எடுத்துகிட்டு வா. ஐயோ இந்த அப்பங்காரன் சும்மா இருக்காமல் ஞாபகப்படுத்தி விட்டு இப்போ மாமா கரெக்டாக அதே கேட்குறாரு. ஏமாம்மா அந்த நகையை கேட்குறீங்க அப்படின்னு தங்கமேல் அப்படியே நீட்டி நெளிச்சுக்கிட்டு அந்த விரலை ஒரு கைக்குள்ளே விட்டுக்கிட்டு அப்படியே இழுத்து இழுத்து ஜவ்வு மிட்டாய் விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கேட்குது. போப்பா ஒரு ரூமில் தானே வச்சுருக்குற. ஆமாம் மாமா. உடனே கோமை தந்துட்டு, நான் அவகிட்ட அப்பயே கொடுத்துட்டேங்க, அவங்க நகை அவங்ககிட்ட தான் இருக்குது, எனக்கு எதுக்கு அந்த தொல்லை அப்படிங்கிறாங்க. போமா போய் எடுத்துகிட்டு வாப்பா அப்படிங்கிறாரு பாண்டியனு. உடனே இல்லைம்மாம்மா போய் எடுத்துகிட்டு வரியா இல்லையா, டே சரவணா போய் உன் பொண்டாட்டி நாங்கள் எடுத்துகிட்டு வாடா. மாமா எதுக்கு, நானே போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கல, நீ சும்மா இரு அப்படின்னு வேகமாக போகிறாரு சரவணே. போயிட்டு நகை எடுக்கிறாரு. எடுக்கையில் இந்த பிள்ளை கொடுங்க கொடுங்க அதெல்லாம் வேணாம், எதுக்குங்க எதுக்குங்க அப்படிங்கிறாங்க. கொண்டாரியலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நகையை வாங்கிட்டு இருக்காங்களா. நகையை கொண்டாந்துட்டு இருக்கல, இப்படி வைடா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறம் தங்கமேல என்ன பண்ணுது, எடுக்க போகுது. எடுக்காதடி அப்படின்னு தங்கமேல தட்டுறாரு சரவணே. அதுக்கப்புறம் என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. டே பாவண்டா சம்மந்தி நம்ம குடும்பம் தானடா அப்படிங்கிறாங்களா. உடனே தங்கமேல என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே, அவங்க குடும்பம் கஷ்டத்தில் இருக்காமடா, அதனால் நம்ம சம்மந்தி நம்ம கடைக்கு வர்றதுக்கு வேலைக்கு எனக்கு பிடிக்கலடா, அவர் வர வேணாண்டா, அப்பாடா இப்போதான் நிம்மதி அப்படிங்கிற மாதிரி சரவணன் நினைக்கிறாரு. தங்கமேல் நினைக்குது. அடுத்து பார்த்தா பாண்டி என்ன சொல்கிறாங்க, இந்த நகையை பூராத்தையும் இங்கே பாருப்பா, இது எங்களுக்குன்னு வந்துருச்சு, இருந்தாலும் இது உங்கள் வீட்டு நகைப்பா, பாவம் இதுக்காண்டி கடனை அடைக்க முடியாமல் உங்கள் அப்பா ரொம்ப தவிக்கிறாரு, இந்த நகையை கொண்டு போய் அடகு வச்சுட்டு அந்த கடன்லாம் வாங்கினீங்கல்ல அந்த கடனை அடைக்க சொல்லு. இல்லையா இந்த நகையை அடகு வச்சுட்டு பாதி கடனை அடைச்சிட்டு மீதிக்கு ஏதோ ஒரு மளிகை கடையோ பெட்டி கடையோ வச்சு பொழப்புறக்கு நடத்துகிற பாருங்க, வழியை பாருங்க, உங்கள் அப்பா பாவம் அவருக்கு இப்படி சும்மா இருந்தாலே ஒரு மாதிரி ஆகும், அதனால் இந்த நகையை கொடுத்து முதல்ல உங்கள் அப்பாவுக்கு வியாபாரத்தை பண்ண சொல்லு அப்படிங்கிறாங்க. மாமா சரி மாமா நான் கொடுத்து பண்ணிக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நகையை எடுக்குது. என்ன இரு என்ன இன்னும் உங்கள் நாட்டில் எடுக்கிற அப்படின்னு சரவணன் சொல்ல, அதான் சரின்னு சொல்லிட்டேனே, இந்த நகையை கொடுத்து கடனை அடைச்சிட்றேன், எங்கள் அப்பாவுக்கு கடையும் வச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நகையை எடுக்குதா. எடுக்கையில் பதட்டத்தில் புடக்குன்னு கீழே விழுந்துருது. கீழே விழுந்தோன்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுக்கிறாங்களா. கோமதி எடுக்குது பார்க்குது. என்னடி நகை ஊரா ஈங்குது, பல்ல காமிக்குது, என்னடி அப்படின்னு ஒவ்வொரு நகையை பார்க்க அவ்வளோ நகையும் பித்தால
பரவாயில்லைங்க. அப்படியே சாயம் போயிட்டு நீல சாயம் வெளுத்து போச்சு டம் 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 அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்லையா, அந்த மாதிரி அப்படியே தங்கமேலுக்கு தூக்கி வாரி போடுது. பாண்டியன் அப்படியே ஸ்டம்பித்து போய் நிற்கிறாங்க. என்னப்பா இது அப்படிங்கல அப்படியே பார்க்குறாங்க. ஏய் என்னடி எல்லா நகையும் பித்தளையா அப்படிங்கிறாங்க. ராஜி மீனாவும் ஐயோ மாட்டிக்கிடுச்சே அக்கா, மயில் மாட்டிக்கிச்சே அப்படின்னு பார்க்குறாங்க. மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து அழுக ஆரம்பிக்குது. அடி ஃப்ராடே அப்படின்னு சொல்லிட்டு சரியான கோவம் ஆகுறாரு சரவணே. ஏன்னா ஏற்கனவே படிப்பு கம்மி, இப்போ பார்த்தீங்கன்னா நகையிலையும் போலி விஷயமா, அதனால செம்ம காண்டாடுறாரு. ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாரு. ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நகையை அள்ளிக்கிட்டு கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி படிக்க கட்டுறாங்க. மாமா மாமாங்கிறாங்க. பாண்டியன் உறைஞ்சு போய் நிற்கிறாருங்க. ஒவ்வொரு நேரத்தில் ஒருத்தவங்க துரோகம் பண்ணிட்டா ஒருத்தவங்க அழுவாங்க, இல்லைன்னா சிரிப்பாங்க, இல்லைன்னா அழுகையே வராதுங்க. அது மாதிரி தான் இப்படி சிலையாகி போய் இப்படி ரூமில் உட்காந்துடுறாரு. ஒன்றுமே பேச முடியலங்க, இப்படி ஏமாத்திட்டாங்களே அப்படின்ட்டு. இவர் நகை பணத்து மேலே ஆசைப்படலை, பொய் சொல்லி ஏமாத்திட்டாங்க, நம்மளும் முட்டாளாக இருந்துட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, நேராக எடுத்துகிட்டு ஆட்டோவை பிடிச்சிட்டு போடி அப்படின்னு இறக்கி விட்டார். ஏன்னா பைக்கில் போனால் கூட பக்கத்தில் உட்காந்துட்டு வரக்கூடாதான், நீ என் பக்கத்தில் கூட உட்காரக்கூடாது, ஃப்ராடு ஃப்ராடு, இன்னும் வேறு ஏதாவது பொய் சொல்றியான்னு கேட்டனே, நீ சொன்னியா சொன்னியா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே போகிறாரு. இல்லை மாமா 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 இந்த வீட்டுக்கு மட்டும் கூட்டி போகாத மாமா, நான் நம்ம வீட்டில் இல்லாட்டி நான் எங்கேயாவது போய் இருந்துக்கிறேன், பாவம் மாமா, அம்மா அப்பா தங்கச்சியெல்லாம் அப்படிங்கிறாங்க. முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் கொண்டு இறக்கி விட்றாங்க. இறக்கி விட்ட கூட என்ன சத்தம் அப்படின்னு வெளியில் வந்தோன்னே, வாங்க மாப்பிள்ள வாமா வா 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 அப்படிங்கல, உன் மக இனிமேல் இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு வந்த வண்டியில் கிளம்பி போகிறாரு. மாப்பிள்ள மாப்பிள்ள அப்படின்ட்டு வருது. என்னடி ஆச்சு, கிழிச்சிங்க, என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க அப்படின்னு போய் உட்காந்துட்டு அழுக ஆரம்பிக்குது. இப்படிலாம் போனால் நல்லா இருக்கும் தானே, இனியாவது திருந்துவாங்களா தங்கமேலும் அவங்க ஆத்தாக்காரியும், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.